சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி அப்படிங்கிற கதையா இப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சும்மா இருக்க முடியாமல் நம்ம இந்தியாவை வம்புக்கு இழுக்கிறாங்க. நீயும் வா அப்படின்னு சொல்லி கிட்னி திருடுறதுக்கு கூப்பிடுறாங்க. நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா அப்படிங்கிற பெருத்த கேள்வி, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன். விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சீரியஸான விஷயம். ஹங்கேரியில் வைத்து நெதன்யாகு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல். இது எதனால், யார் சொல்லி இது நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓடி ஒளிகிறாரா இல்லை ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறாரா அப்படிங்கிற அந்த கதையும் இதுக்குள்ளே இருக்க போகுது. இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு முக்கியமான அரபு நாடுகள்கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. சீஸ் ஃபயர் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு ரூபா கொடு, இவ்வளவு ரூபா கொடு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும், ஒரு போரை மையமாக வைத்து இவங்க விளையாடக்கூடிய அந்த ஆட்டம் வித்தியாசமானது. அதனுடைய நுட்பமான சில விஷயங்களை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வளைகுடா நாடுகள்கிட்ட இப்போ ட்ரம்ப் பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்ன மாதிரியான பேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. போர் தொடர்ந்தாலும் சரி, நின்றாலும் சரி, யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓமனுடைய பத்திரிகையாளர் சலேம் அல் ஜகூரி அப்படிங்கிற நபர் பிபிசி அராபுக்கிட்ட ஒரு செய்தியை ஷேர் பண்ணியிருக்கார். அந்த செய்தி என்னென்னா, போர் தொடரணும் அப்படின்னா $5 ட்ரில்லியன் கொடுக்கணுமா, போர் நிற்கணும்னா $2.5 ட்ரில்லியன் கொடுத்தா போதுமானதான். இப்படி வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்கிட்ட ட்ரம்ப் டீல் பேசிக்கிட்டு இருக்கார். ஜிசிசி அப்படிங்கிற கூட்டமைப்பு இருக்குல்ல, அது கூட இப்போ டீல் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வந்து வெளியாகிட்டு இருக்கு. இது தொடர்பாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகளையும் பார்க்க முடியுது. இவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை ப்ரூஃபுக்காக கொடுக்குறேன். அவர் பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியாது அப்படிங்கிறதுனால அடுத்த காடுக்கு போயிடலாம். தி வார் ஜோன் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் தான் இது. ட்ரம்ப் வந்து ஈரானுடைய கார்க் ஐலாண்டு அதை கைப்பற்ற போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல். சரி, இதை எதை வச்சு ஊர்ஜினப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய 2வது நீர்நில தாக்குதல் கப்பலான USS பாக்ஸர் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பல் இப்போ மத்திய கிழக்கை நோக்கி பயணம் பண்ணி போகுது. ஏற்கனவே அந்த திசையில் போய்கிட்டு இருந்த மற்றொரு நீர்நில தாக்குதல் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழு, அதுக்கு பேர் ஆம்பிபியோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப், சரிங்களா, அவங்களோட இதை ஜாயின் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்படி 2 விதமான செய்திகளை ஒரே இடத்துல மையப்புள்ளியாக வச்சு இந்த வார் ஜோன் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் USS பாக்ஸர் அப்படிங்கிற கப்பல் கார்க் ஐலாண்டை நோக்கி மூவ் ஆகுதுன்னு. அப்போ USS ட்ரிபோலி அப்படின்னா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, ட்ரம்ப்பினுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட்டனை தட்டினா கிளம்பிடுவாங்க. இது தொடர்பான காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கப்பலில் ஹெலிகாப்டர்லாம் பார்த்தீங்களா, இது டைரெக்டாக வந்து விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய இடமாகவும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் தொடர்ச்சியாக இது மாதிரியான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. IRGC மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா, குவைத்து, அதற்கு பிறகு ஈராக், இந்த இடங்கள்லாம் எந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்க அட்டாக் நடத்தினாங்க அப்படின்னு அதில் புதிய யுத்திகளும் கையாண்டிருக்காங்க. ஆப்ரேஷன் ப்ராமிஸ்டு சாதிக் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். ட்ரூ ப்ராமிஸ் கிடையாது, இது வேறு. 71வது அலை இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெல் அவீவ் மற்றும் லெசியோன் அப்படிங்கிற அந்த இடத்தின் மீது இமாத் அப்படிங்கிற அந்த ஏவுகணை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், காதர் அப்படிங்கிற பல்முனை ஏவுகணை தாக்குதல், 2வது அன்மேன்டு ட்ரோன்ஸ், இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த அலி அல் சலேம் குவைத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ், அல் கர்ஜ் எங்கே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிளேஸ், கேம்ப் விக்டோரியா ஈராக்கில் இருக்கக்கூடிய பிளேஸ், இது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி வழியாக ஜப்பானிய எண்ணெய் கப்பலுக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு ஈரான் தயாராகிட்டு இருக்கு. இது தொடர்பாக அப்பாச் அராக்கி கியூடோ அப்படிங்கிற நியூஸ் நிறுவனத்துக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சில கூடுதல் விஷயங்களை ஷேர் பண்ணுறார். ஈரான் ஒரு எண்ணெய் கப்பலுக்கு 10% வரைக்கும் வசூலிக்க தொடங்குச்சு அப்படின்னா
நம்ம எங்கள் நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஆண்டுக்கு $800 பில்லியன் அளவிற்கு எங்களால் வசூலிக்க முடியும். இது புதிய முறையாக நாங்கள் கொண்டு வரோம். ஏன்னா ஈரான் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நாங்கள் வசூல் வேட்டையில் இறங்க போகிறோம், வாங்க காசு கொடுங்க, பயணிச்சுட்டு போயிட்டே இருங்க. இவ்வளவு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். டெல் அவீவ் அப்படிங்கிற அந்த இடத்த இலக்காக வச்சு ஈரான் வந்து ஒரு கொத்துக்குண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிளஸ்டர் பாம் அட்டாக். ரிசோன் லெசியோனில் பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. ஒரே மிசைலிருந்து ஏகப்பட்ட ஏவுகணைகள் பார்க்கக்கூடிய அந்த கிளஸ்டர் பாம்பை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கட்டடங்கள் இடிந்து விழக்கூடிய சூழல், அது மட்டும் இல்லை, இடிந்து விழுந்த கட்டடத்திலிருந்து உடல்களை அப்புறப்படுத்தக்கூடிய நிலை கிட்டத்தட்ட காசாவுக்கு இணையாக போய் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். ஈரானுடைய உச்சத்தலைவர் முஸ்தபா கமினி அவர்கள் சகோதர நாடுகளாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பற்றியும் பாகிஸ்தான் பற்றியும் இப்போ கவலைப்படுறாரு. ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த 2 நாடுகளுக்கு ஏதாவது அவசியமான நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. முதலையோட வாய்க்குள்ளே போயிட்டு எனக்கு குத்துது குடையுது அப்படின்னா வலிக்கத்தானே செய்யும், ஏன்னா முதல்ல கடிச்சு சாப்பிட்ருமே அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் போய் இப்போது இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க. லெபனானில் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த பொறியில் போய் சிக்கிருச்சு ஐடிஎஃப் படை. இதில் லெபனானிய வீரர்கள்ட்ட ஐடிஎஃப் படை சிக்கினதுனால அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கட்டாயிருச்சு அப்படின்னு இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறாங்க. போன வீரர்கள் எவ்வளவு பேர் அப்படிங்கிற லிஸ்ட்டு தெரியல. திரும்பி அவங்க வருவாங்களான்னு கேட்டால் அதுவும் தெரியல. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் இப்போ இஸ்ரேலிய ஊடகங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. திறந்த சந்தையில் எண்ணெயை விற்கிறதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிக்குது. அதாவது ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது கிடையாது. அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய அந்த 30 days டெம்பரவரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பொருளாதார ரீதியாக அமெரிக்காவையும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக போயிடும். அமெரிக்காவை தொடர்ச்சியாக கழுத்தை பிடிச்சி நெருக்கிச்சா மட்டும்தான் அவங்க நம்ம வழிக்கு வருவாங்கங்கிறத ஈரான் இப்போது நம்பிக்கிட்டே இருக்காங்க. அதை நோக்கி அவங்களுடைய பயணம் போயிட்டே இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க இப்போ ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹங்கேரிக்கு பிரதமர் நெதன்யாகு போக போகிறாரு, அங்கேயே வச்சு அவரை சோழியை முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஐசிசியால், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டால் ஒரு குற்றவாளி, போர்க்குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நெதன்யாகு கைது செய்யப்பட வேண்டியவர் தான் அப்படின்னு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இப்போ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர் இதை செய்வாரா, அவருக்கு அந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. பட் இவர் ஏன் இந்த நேரத்தில் ஹங்கேரி போகிறாரு? ஹங்கேரி இவர் போகும்போது ஃப்ளைட்டில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே அவர் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. ரைசியினுடைய ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இவருக்கு ஆயிடுச்சுன்னா பழி ஈரான் மேலே போயிடுமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பேசு பொருளாக மாறி இருக்கு. ஈரானுக்கு எதிரான போரில் இதுவரைக்கும் குறைந்தது 16 அமெரிக்க இராணுவ விமானங்கள் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு ப்ளூம்பர்க்கு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஈரான் மற்றும் காசா இந்த 2 இடங்கள்லையுமே இஸ்ரேல் வந்து பல நிரபராதிகளை கொன்றுள்ளதாக இப்போது டென்மார்க்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதற்காக ஐநாவில் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஐநாவே தண்டிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. இதில் இந்த ரெக்வஸ்ட் ஏமாத்திரம் இருந்தாலும் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லி வைப்போம். இந்திய பிரதமர் மோடி ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியானுக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கார். இந்த திருவிழா காலம் அப்படிங்கிறது மேற்கு ஆசியாவுக்கு அமைதி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருவிழாங்கிறது போர் திருவிழாவை அவர் சொல்கிறாரா அப்படின்னு நினைக்காதீங்க. ஈரானில் நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ ஜனவரி 1ங்கிறத ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறோம்ல, அது மாதிரி ஈரானுக்கு கேலண்டரில் முதல் நாள். அதனால் வந்து அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு மோடி. இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி குவிக்க போகிறது UAE. பிரமோஸ் ஏவுகணை மற்றும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். இதை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. இதை பார்த்து ஈரான் UAEக்கு உதவி செய்கிறது நீங்களும் தானேன்னு இந்தியா மீது பொருளாதார தடையோ இந்திய கப்பல்களையோ வழிமறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்தியாவை அட்டாக் செய்வதற்கான வாய்ப்பை கூட அவங்க ஃப்யூச்சரில் உருவாக்கலாம் அப்படின்னு அச்சமும் நமக்குள்ளே இருக்குது. அப்போது இந்தியா UAEக்கு உதவலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்களே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஈரானுடைய புதிய தலைவர் முஸ்தபா அலி கமினி இப்போது ஈரானுடைய கடல் எல்லையையும் அதனுடைய நிலப்பரப்பையும் பாதுகாப்பதற்காக 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈரானிய வீரர்களை இன்றைக்கி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் அங்கே படைகள் இல்லையா அப்படின்னு கேட்டால் கூடுதல் படைகளாக இது போயிட்டுருக்கு. அப்போது ஏதோ ஒரு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து உள்ளே என்ட்ராக போகுது. அதனால தான் இந்த 6 லட்சம் வீரர்களை உள்ளே இறக்குறாங்க.
இது பத்தாததுக்கு 10 லட்சம் வீரர்கள் ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறதுக்கு. ஒருபுறம் இஸ்ரேலை முழுவதுமாக கைப்பற்றி ஈரான் வெற்றி வாகை சூட போகிறதாங்கிற கேள்வி, இன்னொரு புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பாதுகாத்து வரக்கூடிய தரைப்படையை USS ட்ரிபோலியிலிருந்து இறங்கக்கூடிய தரைப்படையை முழுவதுமாக முடித்துவிட்டு ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் ஆப்படிக்க ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க ஈரான். அது நடந்தது அப்படின்னா உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான காலகட்டம் அதுவாக இருக்கும். எது எப்படியோ கிடைத்த தகவல்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டேன். என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் படித்து நிறையா ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்கள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு பிறகு இது உண்மையாக இருந்துக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பும்போது நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.